சார் வணக்கம் சார். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பனையூரில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. இந்த மீட்டிங்கில் நிறையா மாஸ் டெய்லாக் பேசியிருப்பாரு எப்பயும் போல. இதை தொடர்ந்து அதிமுக வந்து ஊழல் கட்சின்றார். இதுக்கு முன்னாடி திமுக திருட்டு கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதிமுக ஊழல் கட்சின்னு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க தளபதி ரசிகனாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு சினிமா நடிகராக எங்களுக்கு வந்து நீண்ட காலமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்கள வந்து விருப்பத்துக்கு உடையதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என் விருப்பத்துக்கு நான் பண்ணுறது கரெக்டு, அவங்க விருப்பத்துக்கு அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாட்டை ஆண்டவங்களை, அதாவது இப்போ ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கட்டும், எதிர்கட்சி அதிமுகவாக இருக்கட்டும், ஒரு நாட்டை ஆண்ட கட்சி அவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், நல்லது பண்ணியிருக்கோம், முதல் அந்த கருத்து. அதை வந்து விஜய் சார் என்ன சொல்லணுன்னா, நான் இது வரைக்கும் வந்து நான் ஒரு நடிகனாக இருந்த காலத்தில் ஒரு 500 மாணவர்களை படிக்க வச்சுருக்கேன். ஒரு மீத்தேன் போராட்டத்தில் வந்து நான் என்னுடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேர்த்தையும், அதாவது இப்போ கட்சின்னு ஆரம்பித்த உடனே எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டம், ஒரு கூடுதல் இல்லைங்களா? அப்போ அதே கூட்டம் அவர் நடிகனாக இருக்கும்போது இருந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ எங்கே இப்போ கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம துப்பாக்கி சூடு அதுவாக இருக்கட்டும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது. அதிலெல்லாம் தளபதி அவர்கள் நேரில் போய் நின்று இந்த மக்களுக்கான ஒரு குறைகளில் களங்காண்டு அந்த இவர் வந்து ஒரு களங்காணார்ல, போய் மக்களுக்காக ஒரு பொது சேவைக்கு போனார் இல்லையா, அந்த இடத்துல போய் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அங்கே வந்து அதிமுக வரல, திமுக வரல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார்னா நாங்களும் அவரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு வருவோம். அவர் அந்த மாதிரி பண்ணினதா ஒரு துரும்ப கிள்ளி இந்த மக்களுக்கு போட்டதா ஒரு வரலாறு இல்லை. அப்படி அதாவது எப்படி சொல்லணும்னா, இவரை விட ஒரு குறைச்சலாக மிக கம்மியான சம்பளம் வாங்கக்கூடிய இவர்களுடைய சினிமா வாழ்க்கையில் ஈடுபட்டு வரவங்க தான் அண்ணன் லாரன்ஸாக இருக்கட்டும், நம்ம அண்ணன் சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும். ஒரு சில இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வருடந்தோறும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. யார்? நடிகர் விஷால். அவர் வந்து எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார்? விஜய்னா 2 வருஷமாக கிஃப்ட்லாம் கொடுத்தாரு எல்லாரையும் கூப்பிட்டு. அதாவதுங்க, கிஃப்ட்டுன்னு கொடுக்குறது வந்து எல்லாருமே இயல்பாக கொடுக்குறேங்க. இப்போ நான் சாதாரண வந்து ஒரு பூ மார்க்கெட்டில் ஒரு பூக்கடை வச்சுருக்கேன் ஆள். நான் என் சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனாதாசிரமத்தில் போய் அன்னதானம் பண்ணுறேன். நம்ம இப்போ நடிகர் சார் இதனால் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது நான் பொதுமக்களை கூப்பிட்டு ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணுறேன். இது இல்லைங்க, நான் கேட்குறது வந்து மக்களுக்கு தேவையானது, இப்போ மாணவர்களுக்கு தேவையானது ஒரு படிப்பு. இப்போ படிக்க வைக்க முடியாமல் இந்த எப்படி சொன்னால் அந்த பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, நலிவடைந்த சில வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை செல்வங்கள்லாம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்து படிக்க வைக்க முடியலை. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பூ மார்க்கெட்டில், நான் உதாரணத்துக்காக இங்கேயே சொல்கிறேன், கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் பூ தொடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், குறைஞ்சது ஒரு 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இப்போ கரண்ட்டில் ஃபீஸ் கட்டிக்கிட்டு வராரு. யார்? நடிகர் விஷால் சார். அந்த மாதிரி உங்களால் உங்கள் மாவட்ட செயலாளர் நீங்கள் உங்கள் ஆளுங்க யாருனாலும் சொல்ல முடியுமா? அதுதான் எங்களுடைய கேள்வியே. சார், ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிறாரு. இது சரியா சார்? அப்போ நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஷால் கூட ரீசெண்டாக விஜய் பேர் விட்டு கூப்பிட்டதுக்கு நீ அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தனி மனித தாக்குதல் பண்ணுறாங்க. டிவிகே கட்சியினுடைய வேல்முருகன் சார் வந்து ரொம்ப ஆபாசமாக அவருடைய பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இதுதான் அவருடைய மனைவி, இதுதான் தாய், அந்த லெவலுக்கு போய் இறங்கி பேசுகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க கட்சியை? அதாவது சார், இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து தமிழகத்தில் முதலுமாக ஒழித்தவர் அன்றைய இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் அதனால் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் அதை வந்து சட்டமன்றத்தில் அம்மாவுக்கு பல நாட்களாக சொல்லி ஒரு மணி நேரம் இப்படி தான் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அம்மாவை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வச்சது வேல்முருகன் தான். சரிங்களா? அதெல்லாம் வந்து இவங்களுக்கு யாருக்கு தெரியாது. இவங்க வந்து அந்த கவர்ச்சியை காட்டியும் இருக்கிற ஒரு 10 பேர் ஒரு 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூட்டிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தை வச்சு பேசுகிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, சென்ற எடப்பாடியார் ஆட்சிக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஓபிஎஸ் கூட ஒரு குறைஞ்ச காலங்களில் அவர் ஆட்சி பண்ணிக்கிற காலங்களில், அதாவது இந்தி மொழிக்காரங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் தேர்வில் வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதலாம், அவங்க இங்கே வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போய் முற்றுகையிட்டது வந்து அண்ணன் வேல்முருகன். அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா
அண்ணன் சொல்கிற மாதிரி 100க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் மட்டும்தான். யார்? வேல்முருகன் அண்ணன் மட்டும்தான் அதில் குரல் கொடுத்தாரு. அதை நாங்கள் எங்கே வேணாலும் ஆணித்தரமாக சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை வேணுக்குன்னே வந்து இந்த MBBS இந்த BDS படிப்புகள்லாம் தமிழ் மாணவர்கள் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை இங்கேருந்து வெளியே அனுப்புகிறதும் வெளியூர் மாணவர்களை இங்கே அனுப்புகிறதும் அப்படி ஒரு நடைமுறை வச்சாங்க. அன்னைக்கு வந்து அண்ணா நகரில் முற்றுகை போராட்டம் நடத்தி தமிழ் மாணவர்களை வெளியில் அனுப்பக்கூடாது, அவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் காசுலேருந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கணும், அவங்கள திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் அண்ணன் வேல்முருகனை பண்ணார். இந்த மாதிரி அவரை பற்றி வரலாறு தெரியாதவங்க, அது எப்படி சொல்கிறா, ஏறத்தாழ இன்றைக்கி வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக பயணித்து வராரு. 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் அண்ணன் MLA-வா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் MLA-வா இன்றைக்கி சட்டசபையில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த 5 ஆண்டு காலம் நிறைவடைய போகுது. எத்தனை கோரிக்கையை ஆளுங்கட்சியோட, அதை எப்படி சொல்கிறா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் போய் தான் அண்ணன் ஜெயிச்சார், ஒத்த சீட்டு MLA-ன்னு கூட எங்கள் அண்ணனை சொல்ல ஒரு வரலாறுகள் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட தமிழர்களுக்கு ஒரு பாதிப்புனா நம்ம, அதாவது இது ஆளுங்கட்சி நம்ம இவங்கனால தான் MLA வந்தோன்னு கிடையாது. அவருக்கு பதவி முக்கியம் கிடையாது. நான் இன்னைக்கு கூட ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதாவது அவரை பற்றி அவதூறாக பேசுகிறதுக்கு லாட்ரி டிக்கெட் விற்கிறவருக்கு அவரோட வரலாறு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற எங்கள் அண்ணன் விஜய்க்கும் அவரோட வரலாறு தெரியாது. அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்க அவரை தப்பாக பேச மாட்டாங்க. சரி, இப்போ லாட்ரி டிக்கெட்டை பற்றி சொல்கிறீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது, சாதாரண விஷயமா நினச்சிக்கிறாங்க. 90s இந்த லாட்ரி டிக்கெட்டால் என்னென்ன பிரச்சனைகள் சார் தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணாங்க மக்கள்? அதாவதுங்க, பணம் வச்சு பணம் இருக்கிறவங்க அவங்க அன்றாட வாழ்க்கை பாதிப்படையாமல் போனாங்க. ஆனால் இந்த லாட்ரி டிக்கெட்டு அதிகப்படியாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒரு 8 லட்சம் பேர் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து 4 லட்சம் பேர் வந்து காசு பணம் இருக்கும், முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த மீதி இருக்கிற அந்த 4 லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்களாம் தினக்கூலிங்க. அவங்க வந்து அன்றாடு வேலை செஞ்ச காசில் ஒரு 100 ரூபா மிச்சப்படுத்தி நம்ம வந்து இந்த முதலாளி இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அப்போ இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி நமக்கு அடிச்சிருமா அப்படின்ட்டு, அதாவது எப்படி சொல்கிறோன்னா, சென்னையில் ஏதோ ஒரு கடைக்கோடி ஒரு மூலையில் ஒருத்தருக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டில் 1 லட்சம் விழுந்திருக்கும். இந்த 1 லட்சம் விழுந்த விஷயம் ஒரு 1000 பேத்துக்கு தெரிய வருது. அவனுக்கு 1 லட்ச ரூபா விழுந்துருச்சு, அப்போ நமக்கு விழுகாதா, நம்மளும் வாங்குவோம்னு சொல்லி அவங்க 100-200க்கு வாங்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பள காசை முச்சூடாக வாங்கி அதுவும் போனதுக்கப்புறம் அதுக்கு அடிக்டாக மாறும்போது அவங்க பொண்டாட்டியை போட்டிருந்த தாலியை கொண்டு போய் அடமானம் வச்சு லாட்ரி டிக்கெட் வாங்குகிற கட்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதை தான் முற்றுவதலுமா அன்னைக்கு இருந்த அம்மையாருக்கு வந்து எங்கள் அண்ணன் வேல்முருகன் சொல்லி புரிய வச்சு புரிதல் கொடுத்து அன்னைக்கு முற்றுவதலுமா லாட்ரி டிக்கெட்டை தடை பண்ணார். நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க உண்மையா சார்? அப்போ இதுதான் சார் சொல்கிறேன். இப்போ தாலியே அறுபட்டது, தாலி அறுத்துட்டு போகிறாங்க, கஞ்சிக்கே வழியெல்லாம் போயிடுறாங்களே, அப்புறம் அவங்க தற்கொலை பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? சார், இப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்துட்டு இவர் இந்த தலைவர்களை பற்றி பேசுறதுலாம் தகுதி இருக்கா சார்? அது வந்துங்க எப்படி சொல்கிறதுனா, அவரையும் அதாவது அவர் பேசுகிறதையும் கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது, கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வரும்போது அவரும் அரசியல்வாதியாக மாற்றப்படுகிறார். அவர் யார் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் வழி பயின்று இன்றைக்கி அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அதாவது இதுக்கு முன்னாடி லாட்ரி டிக்கெட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இதுக்கு பிஃபோர் ஒரு 10 வருஷம் முன்னாடி போய் பார்த்தாங்கன்னா, 5 வருஷம் முன்னாடி போய் பார்த்தாங்கன்னா எத்தனை ஆயிரம் குடும்பம் அழிஞ்சிருக்கு, இந்த அழிப்புக்கு யார் காரணம் அப்படின்றது தெரியும். ஏன் எங்கள் அண்ணன் விஜய்க்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் விஜய்க்கு தெரியுமே, அவங்க யார், எந்த வழியிலேருந்து வந்தாங்கன்னு தெரியும். ஆனால் அவரை பொறுத்தளவு தான் இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பார்க்கணுன்னு அவருக்குள்ள ஒரு ஆசை, அதுக்காக வந்துட்டு பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அவங்க வந்து மக்களுக்காக இறங்கி வந்து போராட வேணாங்க, மக்களுக்காக வந்து எங்கேயும் போய் நிற்க வேணாம், பார்க்க வேணாம். ஒரு ப்ரெஸ்ஸை அவரால் நேரடியாக போய் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து, இப்போ எங்கள் அண்ணன் வேல்முருகன் பேசுகிற மாதிரி, எங்கள் அண்ணன் திருமாவளவன் பேசுகிற மாதிரி, இப்போ எங்கள் அண்ணன் சீமா பேசுகிற மாதிரியோ இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, எங்கள் அண்ணன் வைகோ, இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி அவர் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு நம்ம சேப்பாக்கத்தில் இருக்கு இல்லைங்களா ப்ரெஸ் கிளப்பு, அங்கே 1 டே
நான் புக் பண்ணுறேன், இந்த மக்களை பற்றி பேச வர்றேன் அப்படின்னு ஒரு நாள் எங்கள் அண்ணன் வந்து உட்காந்து பேசட்டும். நாளைக்கு எங்கள் அண்ணன் வேல்முருகனை விட்டுட்டு அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை, அவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு நானே கூட நாளைக்கு போய் அவர் கட்சியில் இணையறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஏன் சார் ப்ரெஸ் கிளப்பில் பேச மாட்டாருன்றீங்களா விஜய்? பேச மாட்டாருன்னு தானேங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு எனக்கு பார்க்கல. வேணால் அவர் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு அவருடைய எதனால் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி எதனா வச்சு அதில் போட்டாருன்னா அதை நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். நானும் பார்க்கலான்னு தான் பார்க்குறேன். இந்த பொதுக்கூட்டம் இந்த மாதிரி கட்சிக்காரங்க நிகழ்வில் மட்டும்தான் நான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நீங்கள் மீடியாவிலையும் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் நானும் பார்க்க முடியுது. ஒரே ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு 10 பேர் ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம், இப்போ தாளமுத்து நடராஜன்லேருந்து இன்னும் எண்ணற்ற தமிழுக்காக இந்த இனத்துக்காக உயிர் நீத்த போராளிகளுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே நடந்துச்சு. நம்ம இந்த சுடுகாடு இருக்கு இல்லைங்களா, அது என்ன சுடுகாடு நல்ல பேருங்க, நம்ம மின்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கோத்தரம் சுடுகாடு. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தமிழக அரசால் கட்டப்பட்ட ஒரு நினைவேந்தல். அதில் எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறாங்க, முதலமைச்சர் வர்றாங்க, எல்லாருமே வந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்தாரா? அவர் வீட்டில் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து மாலை போட்டார்ல. அதாவதுங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து மாலை போகிறது அந்த நடிகராக இருந்த காலங்களில் ஓகேங்க. இப்போ வந்து அவர் வந்து தமிழக மக்களால் அடுத்து வந்து ஹரியானாவில் ஏற போகிறவர், சிஎம் ஆக போகிறவர். அவர் வந்து மக்களோட மக்களாக வந்து மக்கள் எங்கே போய் சந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்களுக்கு எங்கே சமாதி இருக்கோ அங்கே போய் 4 பூ அள்ளி போட்டாதாங்க ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு தலைவர். வீட்டிலே உட்காந்து நானும் படத்துக்கு பூ போட்டேன், நானும் எல்லா தலைவர்களுக்கும் வந்து நான் அறிக்கை விட்டேன், அங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நான் அறிக்கை கொடுத்தேன் அப்படின்னு அறிக்கை இல்லைங்க அரசியல். அதாவது இந்த களத்தில் வந்து இறங்கி இந்த சென்னையில் என்ன நடக்குதுன்னு 234 தொகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த தொகுதி நிலவரங்களில் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்குறவர் தான் தலைவர்.